வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் நம்மளோட நெகட்டிவ் பிஹேவியர்ஸ் இருக்குது. நிறைய விதத்தில் நம்ம என்வி, ஜெலஸ், ஃபியர், ஆங்கர் அதெல்லாம் நம்ம வெளியில் காட்டுறோம். அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் சில பசங்க இருக்கிறாங்க, கேர்ள்ஸோ பாய்ஸ் யாராக இருந்தாலும், அடலோசன்ஸ் இருந்தாலும் அடலோசன்ஸ் தாண்டி என்ன அதையும் கடந்து 24-25 வயசில் இருக்கிற ஏர்லி அடல்ட்ஹுட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் தே மே ஃபீல் இதுவும் கொஞ்சம் பயமாக இருக்கேன், ஐ எம் இன் ஃபியர் என்கல்ஃப்ஸ் மீ அப்படின்லாம் சொல்கிற பசங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன இதில் இருக்கு, ஹேபிட்ஸ்ன்னு இருந்தால் அது நம்மளுக்கு என்ன பண்ணோம், ஷார்ப்பன் அவர் மைண்ட் அப்படின்னு சொன்னோம். அந்த ஹேபிட்ஸ் பற்றி பேசும்பொழுது நிறைய நெகட்டிவ் பிஹேவியர்ஸ் இருந்தால் அதெல்லாம் எஸ்யூ பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம். நெகட்டிவ் பிஹேவியர்ஸ்க்கு அடிப்படையில் சிலதெல்லாம் என்ன, ஃபியர், ஆங்கர். இது ரெண்டுமே, ஆங்கர்ன்றது என்ன, கோவப்படுறோம் எதுக்கு, நமக்கு ஒரு விஷயத்தோட யதார்த்தங்கள் புரியல, ரியாலிட்டியை நம்மளால் மனசில் வாங்க முடியல, அது ஒன்று. தெர் ஆர் பீப்புள் தே ஆர் பிட் என்ன, எப்போவுமே தனக்கு ஒரு விதமான சுக குறைவு வரக்கூடாது, ஆல்வேஸ் வில் பி இன் த ப்ளஷர்ஸ் ஒன்லி. அது எப்படி சாத்தியம்? ஒரு 20 வயசில் அந்த மாதிரி எண்ணம் இருந்தாலும் அது சாத்தியம் இல்லை. 20 வயசு தாண்டி ஈவன் யூ ஆர் க்ரோயிங் அப் ஓவர் த பீரியட் 25, 30, 35, 45 அந்த மாதிரி நிலைமையில் போகும்பொழுது கூட நம்மளுக்கு மட்டும் ப்ளஷர்ஸ் மட்டுமே எப்படி இருக்கும், எல்லாம் தான் வரும். வை இட் இஸ் கம்மிங் அப்படின்னு கேட்குறத கேட்டாலும் ஹவு டு ஓவர் கம் இட் அப்படின்னு தெரிஞ்சால் எல்லாருக்குமே ஃபியர் வரும். இப்போ தான் முதல்ல நம்மளுக்கு பயம் வருதானே, இப்போ தான் முதல்ல நம்மளுக்கு ஆங்கர் வருதானே, இல்லை 10 வருஷம் முன்னாடி ஆங்கர் இருக்கும், கோவப்பட்டிருப்போம். அப்புறம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன பயம் இருந்திருக்கும். ஆனால் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம அதில் என்ன பண்ணுறது இல்லை, அதை நினைவில் வச்சுக்கிறது இல்லை. வி டோன்ட் டேக் இட் இன் டு அக்கௌண்ட் அவர் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் எமோஷன்ஸ். அப்போது 2 நாளைக்கு முன்ன கூட ரொம்ப பெருசாக கோவப்பட்டோம், 2 நாளைக்கு முன்ன கூட ரொம்ப பெருசாக பயப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து எப்படி வெளியில் வந்தோம், அப்படியேவா இருக்கோம். வி ஆர் அலைவ், வி ஆர் கம்மிங் அவுட், வி ஆர் கம் அவுட் அண்ட் வி ஆர் டூயிங் அதர் டே டு டே ரொட்டீன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்குறோம். ஒரு ஸ்கூல் போகிற பசங்களாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் நம்மளுக்கு பயம் ஏன் வருது, அதுலேருந்து எப்படி வெளியில் வந்தோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இதுக்கு முன்னையும் பயம் வந்திருக்கு. அந்த பயத்தெல்லாம் ஈவன் த ப்ரீவியஸ் அக்கேஷன்ஸ் ஹவ் வி ஹவ் ஓவர் கம், அதுலேருந்து எப்படி வெளியில் வந்தோம், அதுலேருந்து எப்படி நம்மளை மீட்டுக்கிட்டோம், அப்படி நம்ம வாட் ஆர் ஆல் த ப்ராக்டிசஸ் வி ஹவ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தோஸ் டைம் அப்படின்லாம் பார்த்தா அதெல்லாம் நினைவு வச்சுக்கிட்டா நிச்சயமாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி பயமாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்லேருந்தோ இல்லை ரொம்ப கோவப்படுற ஒரு சுச்சுவேஷன்லேருந்தோ வெளியில் வந்துடலாம். இது ஒரு முக்கியமான விஷயந்தான். ஆனால் இதில் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன, ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ் ஏற்படுத்தணும்னா ஒரு 4 பாயிண்ட் நம்ம நினைவு வச்சுக்கிட்டோமான எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும், பயமாக இருக்கிற சுச்சுவேஷன் இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். இல்லை ரொம்ப ஆங்கர், கோவம் கொந்தளிக்கிறது அப்படின்னா அப்பத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். கோவத்துலேருந்து வெளியில் வரணும்னா ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஒய் வி ஆர் அப்படின்றத அங்கே கேட்கணும். ஹவு டு ஓவர் கம், எதுக்கு நம்ம இதுக்கு கோவம் வருது அப்படின்னு. நம்ம ஒரு வேலை செய்யலைன்னா அதுக்கு தப்பாக இருக்குது, ஆன்சர் தப்பாக வருது. கிளாஸில் போகிறோம், ஹோம்ஒர்க் எழுதின்னு போகல, மேத்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணவே இல்லை, அந்த 6-7 கணக்கும் போடலைன்னு சொன்னால், போடாமல் எடுத்துகிட்டு வந்தால் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஏன்பா போட்டுன்னு வரல, வாட் ஹஸ் ஹேப்பன் டு யூ, சாயங்காலம் என்ன செய்த, வீட்டிலேருந்து ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போய் என்ன செய்த அப்படின்னு கேட்டால் வி டோன்ட் ஹாவ் ஆன்சர். ஏன்னா நம்ம வேஸ்ட் த டைம், கிரவுண்டில் போய் விளையாடிட்டோம், இல்லைன்னா இந்த இடியட் பாக்ஸ் முன்ன 2 மணி நேரம் உட்காந்து டைம் செலவு பண்ணிட்டோம், இல்லை அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வேடிக்கை பார்த்துருந்தோம், இல்லை கையில் ஒரு கேட்ஜெட் இருந்தது அதில் ஒரு 40 மினிட்ஸ் செலவு பண்ணிட்டோம். வி டோன்ட் ஹவ் த ஸ்பேர் டைம் டு சிட் பிஃபோர் த மேத்தமேட்டிக்ஸ் ஹோம்ஒர்க்கு, அதனால் முடிக்கலை. காலையில் எழுந்த டைம் இல்லை, வந்தேன், அதுக்குள்ளே பஸ் வந்தது, என்னை கூட்டின்னு வந்துருச்சு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். பட் தீஸ் ஆன்சர் வில் எனி டீச்சர் வில் அக்செப்ட் டெஃபினெட்லி. யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்படி கேட்ஜெட் முன்னாடி உட்காந்தானே கேட்பாங்க. அந்த கேள்வி நம்மளுக்கு பிடிக்காது. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு கோபம் வருது. ஆனால் இதுக்கு ரெக்டிஃபை பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கோம். நம்ம இப்படியெல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ணி இன்றைக்கி தான் முதல்ல தப்பு பண்ணியிருக்கோமா, இன்றைக்கி தான் முதல்ல நம்ம தப்பு சுற்றி காட்டினோன்னே நம்மளுக்கு கோபம் வருதா, இல்லை தெர் ஆர் எம்டி நம்பர் ஆஃப் அக்கேஷன்ஸ் வி டிட் இட் லைக் திஸ், வி ஹவ் லேர்ன் டு ஓவர் கம். அதே மாதிரி இந்த அக்கேஷன்லேயே நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஃபியர் இருக்குது. ஒய் டு வி கெட் ஃபியர், அது அப்படி தான் வரும். 10 வருஷத்துக்கு முன்னே ஃபியர் வந்தது, பயப்பட்டோம், நேத்திக்கு வந்தது, இப்போ போன வாரம் வந்தது, 2 மாதம் முன்னாடி வந்தது அப்படின்னா ஒரு தடவையும் வாட் ஆர் ஆல் த மெக்கானிசம்ஸ் வி ஆர் இம்ப்ளிமெண்டிங் டு ஓவர் கம் திஸ் ஃபியர் அப்படின்னு பார்க்கணும்.
அப்புறம் இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த ஃபியர் எல்லாம் சகஜம்தான், திஸ் we can able to overcome, இது எப்போவுமே சாத்தியம்தான் அப்படின்னு நம்ம நினைக்க முடியும். அடுத்தது, நம்மளை காட்டிலும் ஒரு பெரிய சூப்பர் பவர் இருக்குது இந்த உலகத்தில். அதாவது ஆம்னிபர்சன்ட் அப்படின்னா அந்த ஆம்னிபர்சன்ட் கிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டா அது இது நாள் வரைக்கும் கூட்டிகிட்டு வருது, இப்போவும் கைப்பிடிச்சிட்டு அழைச்சிட்டு வரோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சும் he will protect us, he will take care of it, he will nullify all the fear from us. இது எல்லாமே ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்ன ஒரு தடவை பெரிய அளவில் கோவப்பட்டோம், பெரிய அளவில் பயந்தோம்னா அதெல்லாம் சரியாக தானே போச்சு. now we are alive, we are continue to experience same type of fear over the years அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நேரத்தில் கடவுள் அப்போவும் நம்மளுக்கு துணை இருந்தார், நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போவும் அதே மாதிரி தான், இப்போ இருக்கிற ஃபியர்லேருந்தும் நம்ம வெளியில் வர முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். அதனால் இந்த 2-3 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் அமைதியாக இருந்து இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்தாலே மனம் அமைதிப்படுறதுக்கு வி ஷுட் ப்ரே ஃபார் இட். இப்போ நம்மளால் சிலதெல்லாம் முடியல, நம்மளுக்கு அப்பாவை கேட்குறோம், பாட்டி கேட்குறோம், இல்லை நம்மளே முயற்சி பண்ணுறோம், நம்மளுக்கு நம்ம அப்பா கூட இப்படி தான் சொல்லி தருவாங்களா இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? புட் ஃபோர்த், யூ கிவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், சூப்பர் பவர் கிட்ட, ஆம்னிபர்சன்ட் கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்து, அப்பா எனக்கு இந்த பயத்துலேருந்தும் இந்த கோவத்தில் அடிக்கடி வர கோவத்துலேருந்தும் என்னை வெளியில் கொண்டு வந்து விடு அப்படின்னு கேட்டால் யூ புட் ஃபோர்த் யுவர் சின்சியர் ப்ரேயர், டெஃபினெட்லி இட் வில் பி ஆன்சர்ட். ஏன்னா கடவுள் எல்லாரையும் கைப்பிடிச்சு கூப்பிட்டுக்கிட்டு அடுத்த வழியில், நல்ல வழியில், சிறப்பான வழியில், தெளிவான ஒரு பாதையில் தான் நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. அப்படின்னா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே அதை we can put forth before the Lord of Lords. அப்படி இருந்தால் அந்த விஷயத்துலையும் நம்ம என்ன பண்ணலாம்? we can overcome the fear. ஸோ எந்த நெகட்டிவ் பிஹேவியராக இருந்தாலும் நம்மளாலேயே சில முயற்சிகளை செய்து பார்த்து சில டெக்னிக்கலாக யாராவது தெரிஞ்சவங்களை சொல்லி கொடுத்தாக்க அதையும் கற்றுக்கலாம், நம்மளேவும் பண்ணலாம். அது என்ன பண்ணலாம்? அந்த வேலையில் அந்த ஃபியர்லேருந்து நம்ம வெளியில் வர முடியும். இஃப் நாட் அட் ஆல் பாசிபிள், வி டோன்ட் ஹாவ் எனி ஒன் டு சப்போர்ட், ஹியூமன் சப்போர்ட் இல்லைன்னா ஆல் தி ஹியூமன் சப்போர்ட்டு கேட்டாலும் சூப்பர் பவர்கிட்டேருந்து ஒரு சப்போர்ட்டை வாங்கி நம்ம என்ன பண்ணலாம்? ஆம்னிபர்சன்ட் அதுங்கிட்ட போய் நின்று இது போல் இப்படி இருக்குது அப்படின்னு மனஸ்பூர்த்தியாக ஒரு இடத்துல உட்காந்து சொல்லுங்கள். நம்ம என்ன பேசினாலும் சுவாமிக்கு காது கேட்கும். நோ ஆக்ஷன் கோஸ் அன்நோட்டிஸ்ட். எல்லா செய்திகளும் எல்லா செயல்களும் கண்டிப்பாக நம்ம செய்வதற்கு முன்னமேயே அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கு தெரியும் தான். நீங்கள் கேட்டுட்டாக்க சுவாமி என்ன பண்ணார்? இஸ்ஸோ குழந்தைய நம்மக்கிட்ட ரொம்ப விசுவாசமாக பரிவாக இருக்கிறவங்க தான். அப்போ என்ன பண்ணுவாங்க? நம்மளை கைப்பிடிச்சி வெளியில் அழைச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்லேருந்து நம்மளை வெளியில் கூட்டுட்டு வருவாங்க. அதனால் எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸுமே இட் ஹாஸ் டு பி எச்சூர்டு. ஆனால் ஓவர் த பீரியட் ஹவு டு கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்ற அந்த டெக்னிக்ஸ் எல்லாமும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சென்ற சில வருஷங்களுக்கு முன்னாடி, சென்ற சில வாரங்களுக்கு முன்னாடி, சென்ற சில மாதங்களுக்கு முன்னாடி நம்மளுக்கு இது போல் ஒரு பயமோ கோபமோ வந்தபொழுது நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத நினைவில் இருந்தால் அதே டெக்னிக்கை இப்போவும் பயன்படுத்தலாம். நவ் ஆல்சோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு ஓவர் கம் திஸ் நெகட்டிவ் எமோஷன்ஸ். நெகட்டிவ் எமோஷன்ஸ்லேருந்து எப்போவுமே வெளியில் இருக்கணும். வி ஷுட் நாட் அலவ் தீஸ் நெகட்டிவ் எமோஷன்ஸ் டு என்கல்ஃப் அஸ். நம்மளோட ஃப்ரீ திங்கிங், ஃப்ரீ மூமெண்ட்டுக்கு அது ஒரு குறுக்க நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம மனசில் வளர்த்துக்கிட்டோம் வைங்க, டெஃபினெட்லி we can come out of it அப்படின்னு மேலும் உள்ள சில நெகட்டிவ் பிஹேவியர்லாம் கூட எப்படி வெளியில் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.